ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 10 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது. அண்ட் ஆரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அழகாக பீட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லேஸ். அண்ட் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் 40 rupees தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பிளைன் ப்ளவுஸஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம எடுக்கக்கூடிய பால் செயின் தான் எடுத்திருக்கேன். ஸோ பால் செயின் வந்து பால் செயின் யூஸ் பண்ணி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அழகான ஒரு டிசைன் போட போகிறோம். அண்டு நம்மளோட ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 100 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் 30 days சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைபருக்காக. ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி. அண்ட் இன்றைக்கி டே 10. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பட்ஜெட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees தான். வெறும் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 100 ரூபா வச்சுட்டு. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் செயின் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரி ஒரு லுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பால் செயினை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட 9 days சேலஞ்ச் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் 2 days-ஆக நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. பட் நான் கண்டிப்பாக 30 days சேலஞ்சை பண்ணுவேன். அண்ட் இது 10th day. அண்டு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் லேட்டராக ஃப்ரீயாக இருக்க நேரம் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ நம்ம அழகாக பண்ணி எடுத்துருக்கோம். அண்டு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம செகண்ட் ரோ நம்ம பண்ணுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அதிகமாக அப்ளை பண்ணால் சீக்கிரமாகவே நம்மளோட ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாம் கருத்து போயிடும். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிக்கிட்டு என்னோட அந்த லேஸ் நான் வாங்கி வச்சுருந்த லேஸை தான் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், லேஸை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லேஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மாடல்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் என்னோடய டே 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு லேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த லேஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக அப்படியே பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே இருக்கும். ஸோ அந்த லேஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரீஸுக்கு, ஃபேன்சி ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா ரேட் கம்மி தான். அண்ட் உங்களுக்கு சாரியோட பார்டரில் கூட லேஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இது வரைக்கும் 9 days சேலஞ்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண சேலஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 days-ஆக டைமே இல்லை சுத்தமாக. அதனால தான் இந்த ப்ளவுஸை எடுத்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம 2 rows முடிச்சிருக்கோம். 2 rows முடித்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆரி பீட்ஸ் எடுத்து நான் அங்கங்கே நான் ஸ்டிச் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடியே பார்க்குறதுக்கு ஷைனிங்காக கொஞ்சம் கிளிட்டரியாக அப்புறம் ஃபேன்சியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப தெரியாது. அதனால் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக அழகாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஆரி பீட்ஸ் எடுத்து இந்த ஃப்ளவர் டிசைனோட மிடில் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்டு நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க் இல்லை ஏதாவது பார்டர் ஒர்க், பேட்ச் ஒர்க் எது பண்ணாலுமே ப்ளெயின் ப்ளவுஸஸில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது எடுப்பாக காமிக்கும். நம்ம இந்த மாதிரி டிசைன்டு ப்ளவுஸில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லா நமக்கு தெரியாது.
ஸோ சுமாராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லீவ்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக பீட்ஸு ஸ்டிச் பண்ண அவங்களால முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சமாக அங்கங்கே மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கங்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட இந்த ஆரி சேலஞ்ச் பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இந்த வீடியோஸ்? அண்டு என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், அவங்களோட ரிக்வஸ்ட் படி. ஸோ இது எப்படி இருக்குது? அண்ட் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆரி வந்து சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து 100 rupees பட்ஜெட்டில் நீங்கள் 1000 rupees மதிப்பிலான டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். அண்ட் இந்த டிசைன்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் உங்களோட டெய்லர்கிட்ட பண்ண கொடுத்தா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நிறையா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே நீங்களே பண்ணால் உங்களுக்கு வந்து காசு வந்து மிச்சப்படும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் மணியை வேறு எதுக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸுக்கு போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் போட போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸோட கழுத்து பார்த்திங்கன்னா நெக் வந்து போட் நெக் தான். ஸோ அதுக்கு நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், சிம்பிளான ஆரி ஒர்க் தான். அதுவும் லேஸில் பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு ஆரி லேஸ் வேணும்னா உங்களுக்கு ஆரி மாதிரியே இருக்கக்கூடிய லேஸ் வந்து ஷாப்ஸில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த லேஸ் எல்லாம் எங்கே வாங்க கிடைக்கும் ஆரி மாதிரி லேஸ். நார்மலி பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். பட் எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குமா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் வந்து மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட் இல்லை இந்த மாதிரியான பீட்ஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் ஹோல்சேலில் எடுக்கிற மாதிரியான ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஆரி பீட்ஸ் நீங்கள் வந்து வாங்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் ஆரி லேஸ் நீங்கள் வச்சு பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ செகண்ட் லேயரை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் லேயரை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய B7000 க்ளூவை தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நம்மளோட துணி எங்கேயாச்சும் சின்னதாக கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சோண்டு இந்த க்ளூவை அப்ளை பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டால் நல்லா பேஸ்ட் ஆகும். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது இந்த க்ளூ. ஸோ இந்த க்ளூ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த லேஸை எடுத்து அழகாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட கைகளுக்கும் நம்ம இதே தான் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வெளியே தான் பண்ண கொடுப்பீங்களா இல்லை நீங்களே பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேன்சி ப்ளவுசஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு மோஸ்ட்லி ப்ளைன் ப்ளவுசஸுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் என்னோடய குட்டி பாப்பா தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ குட்டி பாப்பாவோட டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி நான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருக்காது. நான் வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு டைமே இருக்காது. பட் என்னோடய பிஸி ஷெடியூலில் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி தெரியலைன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரி மாதிரியே இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸே நீங்கள் ஒன்றா பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஆரி தெரியாதவங்களுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும். 100 பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வரும் 100 மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.